ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஆத்தென்டிக் ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வீடு தேடி வரும். வாங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஸோ வந்து இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் கம்மியாக வந்து சேர்த்தாலே போதும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹோம் ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி வஞ்சரம் ஃபிஷ் வந்து நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். நல்லா வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அளவு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் வந்து நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து புளி வந்து நம்ம இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். கூட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு, சீரகம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து புளி சேர்க்க மாட்டீங்க. ஸோ வந்து புளி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி வந்து பிடிக்காதவங்க லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மசாலாவை இந்த புளி தண்ணியிலேயே நம்ம கரைச்சி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து மீனில் நல்லா ஒட்டும். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க வஞ்சரம் ஃபிஷ் பீசஸில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கரெக்டாக எல்லாம் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஒரு ஃபிஷ் பீசஸாக எடுத்து நம்ம போத் த சைடு வந்து நம்ம தடவிக்கணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லா துண்டுலையும் நல்லா வந்து பரவும். உங்களுக்கு வேணும்னா இதுலேயே வந்து கலர் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வேணான்னு சொல்லிவிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மசாலா தடவி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா தடவின பிறகு நீங்கள் வந்து 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். பட் நான் வந்து உடனே தான் செஞ்சுருக்கேன். மேரினேட் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளலாமும் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தனியாக மசாலா வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு துண்டாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வஞ்சரமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய முள் இருக்காது. ஸோ வந்து எல்லாருமே இது ஈஸியாக நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு துண்டாக வந்து நம்ம லைனாக சேர்த்துக்க போகிறோம். ஆயில் வந்து சூடான பிறகு நம்ம வந்து ஒரு 4 minutes வந்து நம்ம நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு வறுக்க போகிறோம். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் சைடு வந்து திருப்பி விடணும். 2 சைடும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக வந்து வறுத்தெடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அப்போ தான் ஃபிஷ் வந்து எல்லா சைடும் வெந்திருக்கும். ஒரு சைடுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மசாலாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிப்பியை சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.